இந்திய சிறைச்சாலைகள் புள்ளிவிவரம் 2023 அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து என்சிஆர்பி, அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து வெளியிட்டிருக்கு. இது வந்து சாதாரண நிகழ்வுதானு சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய முடியாத அளவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து இந்த புள்ளி விவரங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தமிழக சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள், அதாவது குற்றவாளிகள் மற்றும் விசாரணை கைதிகளில் 1/3 வந்து தலித்துகளாக இருக்கிறார்கள், பட்டியலினத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் சொல்லிட்டு அந்த புள்ளி விவரம் வந்து சொல்லுது. இது தேசிய சராசரியோடு ஒப்பிடும்போது மிக மிக அதிகமாக இருக்கிறது. இது பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற ஒட்டுமொத்த பட்டியலின மக்களின் சதவீதம் வந்து 20%. ஆனால் தமிழக சிறைச்சாலைகளில் அவர்களோட பர்சன்டேஜ் வந்து 31. இது வந்து சிறைச்சாலைகளில் எந்த அளவிற்கு பட்டியலினத்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்று. ஆனால் சிறைச்சாலைகளில் தண்டனை கைதிகளாக அவர்கள் 30%க்கும் அதிகமாக இருக்கிறார்கள். இப்போ தண்டனை கைதி மட்டும்தான் 30%, 31%. மற்றது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட்டியலினத்தவர்கள் வந்து தண்டனை கைதிகள் வந்து 31%க்கும் மேல், விசாரணை கைதிகளும் 31%க்கும் மேலாக இருக்கிறார்கள். டீடைனீஸ் அதாவது 42.17% இருக்கிறார்கள். பிற கைதிகள் வந்து 50% பேர் இருக்கிறார்கள். இது வந்து தேசிய சராசரியை விட 2 முதல் 3 மடங்கு வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்பியோட டேட்டா வந்து நமக்கு தெரிவிக்கிறது. பட்டியலினத்தவர்கள் இது மாதிரி இருக்கும்போது பழங்குடி இனத்தவர்கள் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னால், அவங்க வந்து தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அவர்கள் வந்து இருப்பது வந்து 1% தான். அந்த 1%ல் அவர்களோட சிறைவாசிகள் வந்து 2.8% பேர் வரை அவர்கள் வந்து சிறைகளில் இருக்கிறார்கள். இது வந்து தேசிய சராசரியை விட 22% அதிகம். அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி இருக்காங்கல்ல, அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிக எண்ணிக்கையில் சிறையில் இருப்பவர்கள் வந்து ஓபிசி இனத்தவர்கள் தான். இவர்கள் வந்து 54 முதல் 64% வரை சிறைச்சாலைகளில் உள்ளனர். இதுவும் வந்து தேசிய சராசரியை விட 42% வரை அதிகமாக இருக்கிறது. இப்போ பிற சாதியினர், அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இல்லாமல் பிற சாதியினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டு சிறைச்சாலைகளில் 1 முதல் 6% வரை இருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் இருக்கிற சிறைச்சாலைகளில் வந்து 1/3 பட்டியலினத்தாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இதை வந்து ஒரு புள்ளி விவரமாக கடந்து போய்விட முடியாது. மூச்சுக்கு 300 தடவை சமூக நீதி பேசும் ஸ்டாலின் அரசு இந்த சமூக நீதி இப்போ எங்கே வந்து குழி தோண்டி பதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே ஆளுநர் ரவி வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தாரு. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் வந்து தலித் மக்கள் மீதான வன்முறை வந்து அதிகரிச்சிருக்கு, கிட்டத்தட்ட 40% அதிகரிச்சிருக்கு. தமிழகத்தில் வந்து சமூக நீதின்னு பேசுகிறாங்க, ஆனால் அதை யாரும் கடைபிடிப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. இது வந்து சமூக நீதிக்கு விடப்பட்டிருக்கும் சவால். இது இந்த என்சிஆர்பி டேட்டா வந்து சமூக நீதிக்கு விடப்பட்டிருக்கும் சவால். ஸ்டாலின் மாடல் அரசுக்கு ஏற்பட்டிருக்கும் தலைகுனிவு, ஸ்டாலின் மாடல் அரசின் தோல்வி வந்து பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தும் ஒரு புள்ளி விவரம் தான் இது. அதாவது சாதி அடிப்படையிலான பாகுபாடு அப்படின்றது சமூகத்தில் மட்டுமல்ல, சட்டத்தை அமல்படுத்தும் அமைப்புகளிடையும் இருக்கிறது அப்படின்றத வந்து இந்த என்சிஆர்பி டேட்டா வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. ஈவே ராமசாமி பிறந்த நாளான செப்டம்பர் 17 வந்து சமூக நீதி நாள்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாலின் மாடல் அரசு அறிவிச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க சமூக நீதியை காக்கிறதுக்கு? இப்போ சமூக நீதி லட்சணம் வந்து இப்போ தெரியுது இந்த என்சிஆர்பி டேட்டா மூலியமாக. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக நீதி அப்படின்றது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வெகு தொலைவில் இருக்கிறது. இவர்கள் வந்து வாயளவில் மட்டுமே பேசுகிறார்கள், ஆனால் நடவடிக்கையில் எதுவுமே இல்லை. பெரும் சுழியமாக இருக்கிறது சமூக நீதி. இந்த செய்தி வந்து டிடி நெக்ஸ்ட்ல வந்திருக்கு. இதுக்கு வந்து விசிகாவை சேர்ந்த எம்பி ரவிக்குமார் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு, அதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. அப்படின்னு சொன்னால் இந்த என்சிஆர்பி டேட்டா வந்து மிகவும் கவலை அளிக்கிறது. மற்ற மாநிலங்களில் வந்து முஸ்லீம் கைதிகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பட்டியலின கைதிகள் வந்து அதிகமாக இருக்காங்க. முதல்வர் வந்து இதை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சரிங்க, எனக்கு வந்து என்னென்னா இதில் வந்து ஒட்டுமொத்த கோபமும் யார் மீது திரும்புகிறது அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது தான் திரும்புகிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மீது தான் திரும்புகிறது. ஏன்னா அவர் வந்து தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய, தன்னை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாளத்தை வந்து ஒழுக்கமாக அவர் வந்து நெறிப்படுத்த தவறுகிறார் என்பதுதான் வந்து என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க,
திமிரி ஏழு, திருப்பி அடி, அடங்கமறு, அத்துமீறு இப்படிலாம் சொல்லி தரீங்க. அவர்களுக்கு ஏன் நீங்கள் வந்து ஒழுக்கத்தை போதிக்கிறது இல்லை? சாதாரணமாக இந்த மாதிரி வந்து அவனை வந்து உசுப்பேற்றும் போது அவன் வந்து ஒரு இளைஞன் வந்து பிரச்சனை பண்ணி கேஸ் வாங்கிட்டான்னா அவன் லைஃபே தொலைஞ்சு போகுது. அவனை ஏன் வந்து இந்த மாதிரி நீங்கள் உசுப்பேற்றுறீங்க? ஏன் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை இழந்து போய் திமுகவோட அதாவது எழுதி கொடுக்காத ஒரு அடிமை சாசனத்தில் தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. சாதாரண விஷயம், பார் கவுன்சில் எதிர்க்க வந்து உங்கள் வண்டி உங்கள் கார் வந்து ஒரு 2 வீலர் மேலே லைட்டாக இடிக்குது, மோதல் கூட இடிக்குது. அந்த இஷ்யூ வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பெருசுப்படுத்துனீங்க. உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல். நீங்கள் ஏங்க உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆள் 2 வீலரில் வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்த முடியுமா? நீங்கள் என்ன அவ்வளோ சாதாரண ஒரு தலைவரா? உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குல்ல? ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து என் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த சங்கிகள் வந்து திட்டமிட்டு சரி செய்கிறாங்க. எதற்கெடுத்தாலும் வந்து நீங்கள் பாஜகவை காண்பித்து தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். இனி அது எடுபடாது. ஒன்று நினைச்சிங்க, முதல்ல வந்து நீங்கள் எம்எல்ஏ ஆனது பாஜக கூட்டணியில் இருக்கும்போது தான். அதெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் மக்கள் மறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து பாஜக வசைப்பாடுவது ரொம்ப எளிது. ஆனால் மக்கள் அதை மறக்க தயாராக இல்லை. திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சப்ப தூக்கி கொண்டாடிய நீங்கள் இன்னைக்கு அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது விமர்சிப்பது ஏன்? பாஜகவை கண்ட ஏன் அவ்வளோ பயம் உங்களுக்கு? இந்த சாதாரண ஒரு வாகன வந்து ஒரு இடித்த விஷயத்தை நீங்கள் ஏன் வந்து சாதி மோதல் அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க? இதன் பின்னணியில் யார் இருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தரப்பு வக்கீல்களும் மாநிலம் முழுவதும் போராட்டம் பண்ணுறாங்க. தலித்து நான் தலித்து அப்படின்னு பிரிஞ்சு வழக்கறிஞர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதோட முடிஞ்சால் மிக்க சந்தோஷம். இது அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது. அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போராட்டத்திலலாம் வந்து போயிட்டு இந்த இஷ்யூவை பேசி அவன் முளைச்சி பார்த்தான், சும்மா 4 தட்டு தட்டணும், அடித்தது போதாது அப்படின்னு பேசுறீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு தலைவருக்கு அழகா? இதுதான் சமூக நீதியை நீங்கள் போற்றும் லட்சணமா? இப்படி இருந்தால் அப்புறம் ஏன் வந்து பட்டியலின சகோதரர்கள் வந்து எண்ணிக்கை வந்து சிறைச்சாலைகள் அதிகமாக இருக்காது? நீங்கள் பேச பேச அவங்க வந்து அக்ரவேட் ஆகிறாங்கல்ல. அக்ரவேட் ஆகி என்ன பண்ணுறாங்க? போய் சண்டை போடுறாங்க, 2 தரப்பும் கேஸ் ஆகுது, வாழ்க்கையை தொலைச்சி இளைஞர்கள் வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க? உங்கள் அரசியலுக்கோசரம் உங்கள் இனத்தை வந்து அடமானம் வைப்பது மிக தவறு. இந்த கருத்து தெரிவிச்சிருக்கிற திரு ரவிக்குமார் எம்பி வந்து இதை ஏன் வந்து உங்ககிட்ட சொல்ல மறுக்கிறாருன்னு தெரியல எனக்கு. சமூக நீதியை நீங்கள் காக்கணும்னு என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு சிம்பிள் உதாரணம், சமீபத்திய உதாரணம், தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக இரவு பகல் பாராமல் வந்து ரிப்பன் பில்டிங் வாசலில் அமர்ந்து பிளாட்ஃபார்மில் அமர்ந்து போராடினாங்க. வெயில் மழை எதையும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு ஆதரவாக வலுவாக குரல் கொடுக்காமல் நீங்கள் வந்து அரசு பக்கம் தான் நின்னீங்க. நீங்களும் வந்து கார்பரேட் அரசியல் தானே செய்கிறீங்க. நீங்கள் எங்கே வந்து விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியலை நீங்கள் கைவிட்டு வந்து பல நாட்கள் ஆகுது, பல வருடங்கள் ஆகுது இல்லை? அந்த மக்கள் வந்து இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அரசு வந்து ஒடுக்கி கொண்டிருக்கிறது. தமிழக அரசு தமிழகத்தில் வந்து தலித் மக்களுக்கு எதிராக கிடைக்கப்படும் அநீதி வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் உங்களால் வந்து அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியவில்லை. ஏன்னா உங்கள் எஜமானர் கோயிச்சுக்குள்ளான்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அதிக சீட் வேணும். ஏன்னா எம்எல்ஏக்கள் சீட் வந்து இப்போ 6 கொடுத்துருக்காங்க, 8 கேட்கலாமா 10 கேட்கலாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதற்கு உங்கள் சமுதாயத்தை, உங்கள் சார்ந்திருப்பவர்களை நீங்கள் அடமானம் வைக்கிறீர்கள். இது வந்து மிக மிக தவறு. 2026இல் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கண்டிப்பாக ஒடுக்கப்படும். அவர்கள் வந்து விளிம்பு நிலை மக்கள் முழுவதுமாக பாதுகாக்கப்படுவார்கள். எடப்பாடியார் ஆட்சியில் வந்து விளிம்பு நிலை மக்களை பாதுகாக்க கூடுதல் கவனம் செலுத்தப்படும். அதில் வந்து எந்த விதமான சமரசத்திற்கும் இடம் இருக்காது. இது வந்து திட்டவட்டமாக உறுதியாக அறுதியிட்டு நான் கூறுகிறேன்.